ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் கிளாஸு செகண்ட் நாள் போய் வந்துட்டேங்க. நான் போய் கற்றுனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் போட்டேன். நான் என்னென்ன கற்றுக்கணும், செங்கிலி அது இதுன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக பின் பண்ணி வரேன் பாருங்கள். இன்றைக்கி 2 நாள் தான் கிளாஸ் போட்டிருந்தாங்க, முடிஞ்சிச்சுங்க. இதோட நம்ம வேணும்னா போய் கற்றுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. 2 நாள் கிளாஸ் தான். 2 நாள்லேயே நல்லா ட்ரை பண்ண சொல்லிக்கிறாங்க, ஒரு 10 நாளைக்கு. சரி, நானும் வீட்டில் வேலை நிறைய இருக்குதுங்க. அது 2 நாள் கிளாஸ் தாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வேணும்னா போவேன், இல்லைன்னா விட்டுடுவேங்க. இதிலே ஏறுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. ப்ளவுஸில் போட்டு எப்படி அந்த நேம்லாம் சரியாக கற்றுக்கல. இன்னும் போக போக தான் கொஞ்சம் நல்லா கற்றுக்க முடியும். மண்டையில் ஏறும். ஒரே நாள்லேயே எல்லாருக்கும் ஏறிடாதுங்க. ரொம்ப லாங் போய் வரதுனால உடம்பு டயர்டாகி போகுது. வீட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாகி போகுதுங்க. அதனால் அதுக்கப்புறம் நேற்று ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நேற்று 5 சண்டேன்னு சொல்லிட்டு நேம் வந்துச்சுங்க. அவர் வந்து ஏபி நியூஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. முடிஞ்சால் நாளைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேங்க. நீங்கள் கேட்டிங்களாங்க, அதுமாரி ஏபிஎல்ல வந்து பணம் வாங்கிறதுக்கு காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. எல்லா பிரான்ச்லேருந்து காசு கேட்குறாங்க. காசு கட்டி வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. காசு கட்ட முடியாதவங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தராங்களாங்க. 2 விதமாக போயின்னு இருக்குது. எல்லாருமே வாங்கலைங்க. காசு கொஞ்சம் யாருன்னா ஒரு சிலர் தான் காசு இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கிறாங்க. காசு இல்லாதவங்க வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் பேசி. எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்காது இல்லைங்க. எல்லாருமே கட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் காசு வந்து யார் அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு தேவைப்படுதோ ஒரு சிலரும் கொஞ்சம் பேர் அங்கங்கே வாங்குறாங்க. மீதி இப்போல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கலை. வாங்காதவங்களுக்கு வந்து தீபாவளி கேச்சா, தீபாவளி முன்னாடியே தெரியலைங்க. நான் 2-3 மாதம் அப்படி ஆகும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் குத்து எல்லாருக்குமே கூட குறை சொல்லிக்கிறாங்க. அதனால் எல்லாம் நம்ம தைரியமாக இருக்கலாங்க. நம்ம சொன்ன மாரி நம்ம கஷ்டப்பட்டது என்றைக்குமே வீணாக போக சொல்கிற மாரி அவங்க காசு அவங்கவுங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தான் என்னோடய நம்பிக்கை இருக்குது. நீங்களும் தைரியமாக இருங்க, நானும் தைரியமாக தான் இருக்கிறேங்க. நான் கட்டி காசோடு நான் இன்னும் வாங்கலைங்க. எனக்கும் வந்துடணும், நான் நம்பிக்கை தான் இருக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையாக இருங்க. எல்லாரும் காசும் எல்லாருக்கிட்டே வந்துடுங்க. யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட பணம். எல்லாருமே கூலி வேலைக்கு போய் இதில் கட்டிக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாம் கூலி வேலைக்கு போய் கட்டணும் காசு தான். அதனால் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக வந்துடுங்க. யாரும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் கூட பயந்து தான் இருந்தேன். இன்னும் சீட்டெலாம் இருக்குது. அது என்ன வந்து சீட்டு பற்றி ஒன்றும் பேசவே இல்லைங்க. இது மட்டும் தான் பேசினாங்க. நகைக்கு தான் இவ்வளோ காசு கட்டணும், அவ்வளோ காசு கட்டணும், இவ்வளோ தரோம், அவ்வளோ தரேன்னு. அது வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க பிரான்ச்சில் வந்து கேட்டுக்கணுங்க. இப்போ நம்ம நான் ஒன்று சொல்லிட்டு அவங்க பிரான்ச்சிலேருந்து வேறுமே சொல்லிட்டாங்கன்னா அதனால் வந்து ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டிங்களா காசு கேட்குறாங்கன்னு, அது மட்டும் உண்மைங்க. நீங்கள் வந்து நீங்கள் எங்கே காசு கட்டினீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போய் எவ்வளோ கட்டணும் ஏது கட்டணும் கேளுங்க. எங்களுக்கும் காசு கட்ட சொல்லிடுவாங்க. ஃபோன் வந்துச்சுங்க. காசுக்கிறவங்க கட்டுறாங்க, காசு இல்லாத விட்டுறாங்க. ஆரி ஒர்க் பற்றி நான் இப்போ இன்னைக்கு போட்டு நான் இதை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாண்டெலாம் போட்டு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒன்று டவுட்டாக இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. நீங்கள் கேட்கலாம், இப்போ தான் நீ கிளாஸுக்கு போனால் அதுக்குமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பியான்னு சொல்லிட்டு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நம்ம தெரியுது இல்லைங்க, அதை வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துக்கலாம். நேற்று கொஞ்சம் புரியாதவே இருந்ததுங்க. நேற்று சுத்தமாக எனக்கு புரியல. டைட்டாக போட்டேன், காலையில் லூஸாக போட்டேங்க. அங்கே போயிட்டு ஸ்டாண்டை வந்து போட சொல்ல லூஸாக போட்டேன், ஸ்டாண்டே போட முடியல. இது பாருங்கள், இது கூட கேட்டு தான் நேற்று நான் இது காமிக்கலாங்க. இது வந்து லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு இதுக்கு வந்து துணி நாடாக சுற்றிக்கணுமாங்க, அப்போ தான் உடையாத இருக்கும் ஃப்ரேம். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இன்னைக்கு கொஞ்சம் நான் போட்டேன், நல்லா போட்டேன். கொஞ்சம் நான் கற்றுக்கினேன், ஓரளவுக்கு சுமாராக கற்றுக்கினேன். சுமாரானா அந்த சங்கிலி போடுறாங்களாங்க, அது கற்றுக்கினேன். அது கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸு வந்து எப்படி டிசைன்லாம் போடணும்னு சொல்லிட்டு
அந்த மேடம் அதுக்கப்புறம் சொல்லித்தரேன் சொல்லியிருந்தாங்க. சரி நான் இந்த போட்டுக்கிற பாருங்க, இந்த செங்கிலி தாங்க ஃபஸ்ட்டு போட்டுதாங்க கோல்டு த்ரெட்டில் இதாங்க. இந்தமாதிரி செங்கிலி தாங்க போட்டு சொல்லிக்கிறாங்க கழுத்து ஃபுல்லாக. இந்த பாருங்கள், இந்த கலர் மஞ்சள் கலர் திட்டையில் பாருங்கள், கோல்டு த்ரெட்லுங்க. கோல்டு த்ரெட்டில் போட்டு இதுமாரி தாங்க போடணும். இதில் வந்து 4 செங்கிலி போட சொல்லிக்கிறாங்கங்க. அப்போ நல்லா போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸு அந்த மணிலாம் வச்சு போடுறலாங்க கழுத்து சுற்றி. அதுமாரிலாம் ட்ரூப் கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. சரி நான் அதுக்கு 2 நாள் கிளாஸ் முடிஞ்சிச்சுங்க. நம்மளாலேயே அவ்வளோ லாங் போய் வர முடியல. எனக்கு ரொம்ப முடியல. இப்போ உடம்பு வந்தாலும் ஒத்து வைக்க மாட்டேங்குது. உடம்பு அப்பப்போ சரியில்லாது போயிடுது. அதனால் என்னால் முடியல. அது போய் நம்ம ஃபினிஷிங் பண்ணி ஃபுல்லாக கற்றுப்போனா என்னன்னு தெரியல. சரி இது வைக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க கற்றுக் கொடுத்தது வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குற சொல்லிக்கிறாங்க. ஹோம்ஒர்க்னால் இந்த நம்ம விடாத நல்லா கரெக்டாக பண்ணணுமா இந்த வேலையை. கரெக்டாக இந்த செங்கிலிலாம் முடிச்சு போடுறது எல்லாமே நல்லா கற்றுக்கணும். பிறகு இது மாதிரி தாங்க கீழே ஃபஸ்ட்டு படிமானமாக வச்சுட்டு டைட் பண்ணணுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த ஸ்ப்ரிங்கை இது பண்ணிடணும். இது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல நான் மாட்டது. இந்த பாருங்கள் தரையில் வச்சு பண்ணணுங்க. நான் கீழே வச்சு பண்ணேன். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு துணி போட்டு அந்த கீழே இருக்கிற சின்ன ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஸ்டாண்டை வச்சு நல்லா பாருங்க ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி துணியெல்லாம் நல்லா இஸ்திருங்க. நல்லா அது சவுண்டு வரணுங்க. மோளம் அடிப்பாங்க டங்கு டங்கு டங்குன்னு அந்தமாரி சவுண்டு வரணும்னு சொன்னாங்க. நல்லா இப்போ டைட் துணியில் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் ஸ்ப்ரிங் இது டைட் பண்ணிடலாங்க. நம்ம டைட் பண்ணுற பிறகு துணி ஈஸிக்க முடியாதுங்க. சுருக்கெல்லாம் இருந்தால் நல்லா நம்ம வந்து அந்த ஆரி ஒர்க்கை போட முடியாதுங்க. ப்ளவுஸுக்கெலாம் வந்து நம்ம வரைஞ்சிக்கின்னு இப்படி தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கத்தான் உங்களுக்கு அப்படி ஃபுல்லாக சொல்லித்தரேங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்லி தான் கற்றுக்கிட்டா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கலாங்க. அதனாலங்க நான் வந்து அந்த இது எப்படி இது நேம் வந்து நாளைக்கு சொல்கிறேங்க. நான் நேமுக்கு மறந்துட்டேன். அது பேர் என்ன தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டாக சொன்னாலும் நாளைக்கு சொல்கிறேங்க. எல்லோரும் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இது எப்படி ப்ளவுஸ் பற்றி கேட்குறதுனால கேளுங்க. நான் நாளைக்கு ப்ளவுஸ் தாங்க தைப்பேன். நாளைக்கு எல்லாம் ஆடிக்கிறதுக்கே எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. இது பாருங்க இந்தமாரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சவுண்டு வந்து பாருங்கள். இன்னும் நல்லா டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்கணுங்க. மாலை வச்ச சவுண்டு கேட்குற மாரி நல்லா இப்படி இழுத்துட்டு நான் அதெல்லாம் ரொம்ப காசு பார்க்கறதுக்கு சொல்லியிருந்த பாருங்க வீடியோலேயே ரொம்ப இழுது நம்மளுக்கு வரவே வராது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க. ஜெரி இந்த சில்க் த்ரெட்டுன்றாங்களா அதுலேயும் போட சொன்னாங்க. அதுலேயும் போட்டேன். ஓரளவுக்கு நல்லா போட்டேன்னு சொன்னாங்க. அவங்களும் வரலன்னு சொல்லிட்டு நல்லா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல எனக்கே நல்லா. ஆனால் ஒன்று பேக் போய்டு அதிகமாக ஒரு மழுதுங்க. ஆரி ஒர்க் போட்டால் முடியல. எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் கூட இருக்குதாங்க. எம்ப்ராய்டிங்னா ரெடிமேட் ஆரி ஒர்க் இது மிஷினில் போட்டு கற்றுறது கூட இருக்குன்னு சொல்லிங்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. கற்றுக்கலாமா? அது கற்றுக்குன்னா நம்ம வந்து மிஷின் வாங்கணும். அவ்வளோ ரேட்டு கொடுத்து மிஷின் வாங்கினா நம்ம பட்ஜெட்டுக்கெலாம் ஒத்து வராது இல்லைங்க. அவ்வளோலாம் அந்தளவுக்குலாம் ஓடாது. அதெல்லாம் வாங்கினாங்கன்னா சிட்டியில் தாங்க நல்லா நிறைய பேர் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அதனால் அவங்க போடலாம். கிராம சைட்லலாம் வாங்கி வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது? இதுமாரி தாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குதுங்க. நான் கற்றுது கடுகு அளவு தான். அவ்வளோ கற்றுக்காது உலக அளவு இருக்குது. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலானுங்க. உரம்ட்டா மண்டையில் ஏறாதுங்க. அதனால் இது ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுன்னா அதான் நம்ம டைலர் கிளாஸுக்கு இது ஒரு 10 வருஷமாக ட்ரெண்டிங்காக போயிருக்குதுங்க ஆரி ஒர்க்கு. எனக்கு அப்போதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கணுன்னு ஆசை. சரி அது எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது. பார்க்கலாம் ஃபுல்லாக கற்றுப்போனா இல்லைன்னு பார்க்க. இந்த பாருங்கள் நல்லா போட்டுனா பாருங்கள் நல்லா போட்டு பாருங்கள். இப்போ வந்து டைட் பண்ணிக்கிறேங்க. இப்போ டைட் இது வந்து நாடா கோத்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் இது உடையாதாங்க அந்த ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமுடைய விலை வந்து 80 ரூபாங்க. இது இந்த ஸ்டாண்டு வந்து 250 ரூபா. 2 சேர்த்து தான் 340 ரூபா ஆச்சுங்க. தனித்தனி ரேட்டாக இல்லை. நான் 2 சேர்த்து சொன்னேன் நேற்று. 250 80 பரவாயில்லைங்க. நான் ஒரு டைம் வேறு ஒரு கடையில் 700 800 சொன்னாங்க. இவங்க பரவாயில்ல எனக்கு கம்மியாக தான் கிளம்பி தான் தெரியுது.
ஒருத்தர் இதே விலை அதிகம்னு சொல்கிறாங்க. என்னன்னா கம்மி தாங்க, இது பரவாயில்ல. அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்களாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி. இந்த பாருங்க, அவ்வளோதாங்க. அப்படியே வச்சு நம்ம வந்து அவ்வளோதாங்க. இதில் தான் நம்ம போட்டுன்னு வரணுமாங்க. நான் ஊசி வந்து உங்களுக்கு காமிச்சான நம்பர் சொல்ல பாருங்க. யாருன்னா ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறவங்க நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 14 நம்பர் வாங்கிக்கோங்க, 14 நம்பர் வாங்கிக்கோங்க. 14 அப்புறம் 23, 24 இந்த 3 நம்பரில் என்ன வேணால் வாங்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெரிகை கோல்டு த்ரெட்டுக்கு வந்து 14 இன்ச்சு தாங்க நல்லா கரெக்டாக இருக்கும், நல்லா வருதுங்க. நேற்று வந்து நான் என்கிட்ட ஊசி இல்லைல்ல, ஒரு மேடம் கிட்ட வாங்கி போட்டேன். அது வந்து 24 இன்ச்சு ஊசி. அது வந்து எனக்கு சரியாக வரவே இல்லை, நான் கற்றுக்கவே முடியல. கற்றுக்க முடியல, எனக்கு அந்த ஜெரிகை வந்து மேலே வரலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓரளவு நல்லா கற்றுக்கினேன், நல்லா போட்டேன். நல்லா மேடமும் சொன்னாங்க நல்லா வாங்கி நல்லா செம்மையாக போடுற, நல்லா கற்றுப்பேன் தான் சொன்னாங்க. என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல நீ நல்லா கற்றுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல நல்லா முச்சி வந்து நல்லா பெருசாக கொஞ்சம் நல்லா கனமாக போட்டுக்கணுங்க. அப்போ வந்து மேலே வந்துடாது. இது நாளைக்கு போட்டு காமிக்கிட்டோமா, இப்போ போட்டு காமிக்கிட்டோமான்னு சொல்லுங்கள். இல்லை இதிலே ஒரு கொஞ்சோடு போட்டு காமிச்சிட்றேன். இது பாருங்கள், முச்சி போட்டேன்னா இது வந்து கீழே வச்சுக்கணுங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல நான் நடுவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்கள், ஊசி வந்து நேராக குத்துறமாங்க. 100% டிகிரியில் இருக்கணுன்றாங்க. எனக்கு கொஞ்சம் கை வளைஞ்சு போயிடுது, புதுசு இல்லை, அதனால் கை வளைஞ்சிதுங்க. ஊசி வந்து இந்த இதில் ஊசி வந்து தலை இருக்கும். அந்த ஊசியில் அந்த தலை வந்து நம்ம மூஞ்சிக்காக பார்க்கணும்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் ஒரு வாட்டி லைட்டாக மாறுது, எல்லா வாட்டியும் ஒரே மெத்தடில் வரமாட்டேங்குது. புதுசு இல்லைங்க, இன்னும் நல்லா போக நல்லா கற்றுக்குன்னு ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க. இருங்க, அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். சே வரவே மாட்டேங்குது, வந்துச்சு பாருங்கள். இது பாருங்கள், இதுமாரி இதாங்க கோல்டு த்ரெட்டு ஃபஸ்ட்டு போடுற கற்றுக்கிறதுக்கு இதுமாதிரி தாங்க கற்றுறாங்கங்க. இது நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு செங்கிலி போடுறாங்க பாருங்கள். இது நேம் தான் நான் சொன்னாங்க, அந்த மேடம் மறந்துட்டேன். நாளைக்கு என்னன்னு கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கன்ஃபார்மாக. இது ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், கழுத்து ஃபுல்லாக போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஜலதோசி மணி அது இதுன்னு கோக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு கற்றுக்கலாங்க. கற்றுக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக நாளைக்கு எடுக்கிறேங்க. நாளைக்கு ஃபுல்லாக இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட சொல்லவும் போடுறேங்க. இப்போது சரியாக மாட்டேன். நான் வந்து இந்த இது பாருங்க, இந்த பக்கம் தான் இந்த கழுத்து மார்க் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து 4 இது போட சொன்னாங்க. அது போடணும், சோமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்லேயும் கொஞ்சம் போட்டேன். இதில் என்ன போட்டேன்னா இது பாருங்கள், இதில் வந்து அதாங்க சில்க் த்ரெட்டுக்கு இதுலாங்க, அதில் 2 சங்கிலி போட சொன்னாங்க. 2 சங்கிலி போட்டேன். ஒரு வழக்கு இது நல்லா போட்டேன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் போட கற்றுக்கணும்மா, கலர் நூலில். நாளைக்கு நல்லா போட்டு உங்களுக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணுன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, பாய்ங்க. நல்லா இருக்குது, ரொம்ப டீச்சர் ரொம்ப அதுதாங்க அவர் போட்டதான் நல்லா. அவங்க போட்டு காட்டிட்டு போறாரு, நான் போட்டேன் யூடியூப்ல பக்கத்தில் உட்காந்து போட்டாங்க சொல்லிடுறேன்.